அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டத்தின் 10 தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கான இவிஎம் இயந்திரங்கள் பாதுகாப்பு அறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 10 தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கான இவிஎம் இயந்திரங்கள் அனைத்தும் கனரக வாகனங்கள் மூலம் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்களை அடுக்கி ஒழுங்குபடுத்தும் பணியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப இவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ரூம்ல அடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் அமைக்கப்பட்ட இந்த வாக்கு மையங்களில் நேற்றைய தினம் வாக்குகள் முடிந்து பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இவிஎம் இயந்திரங்கள் எல்லாம் கனரக வாகனங்களில் எடுத்து வைக்கப்பட்டு இன்று காலை சென்னை அடுத்து இருக்கக்கூடிய வேப்பம்பட்டு தனியார் கல்லூரியில தான் வரும் 4ஆம் தேதி இந்த திருவள்ளூர் மாவட்டங்களுக்கான தேர்தல் வாக்கு எண்ணும் மையம் நடைபெற இருக்கிறது. அப்போ இந்த தேர்தலுக்கான இந்த வாக்கு எண்ணும் மையத்துல இருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் பாதுகாப்பாக ஸ்ட்ராங் வைக்கக்கூடிய பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரடிய காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வேப்பம்பட்டு அருகே பெருமாள்பட்டு பகுதி இருக்கிறது. இந்த பெருமாள்பட்டு பகுதியில தான் அந்த தனியார் கல்வியில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையம். இந்த வாக்கு எண்ணும் மையத்துல ஒரு பகுதிகளிலும் சீல் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில இந்த இவிஎம் மிஷின்கள்லாம் உள்ளே எடுத்துன்னு போய் அதிகாரிகள் உதவியுடன் ஊழியர்கள் செய்யக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதனால் பலத்த துப்பாக்கி துணை ராணுவ உதவியுடன் பாதுகாப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொன்றாக பாதுகாப்பாக எடுத்து சென்று அங்கு பாதுகாப்பு பணியில அதிகாரிகள் வைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே வரும் 4ஆம் தேதி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்துல பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்பதன் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பகுதியும் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. யாரேனும் இதற்கு இருக்கக்கூடிய ஒரு சுமார் 100 மீட்டர் தூரத்துல யாரேனும் வரக்கூடாதபடி அங்க அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மட்டுமே அதை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பணியில துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புல ஈடுபட்டு வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.